உங்க தாத்தாவோ பாட்டியோ சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்றாங்களா? ஆர் ஒரு பொருளை வேற எங்கேயோ வச்சுட்டு இல்ல நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு உங்களை சண்டை போடுறாங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. 1901 ஜெர்மனில் இருக்கக்கூடிய பிராங்க்ஃபர்ட் ஸ்டேட் அசைலத்துக்கு கன்ஃபியூஷனோட, மெமரி டிஸ்டர்பன்ஸோட, சந்தேகத்தோட ஆகஸ்ட் லெட்டருங்கிற உமன் அட்மிட் ஆகிறாங்க. அவங்களுடைய சின்ன சின்ன பிஹேவியர் கூட அப்சர்வ் பண்ணி மெட்டிகுலஸா டாக்குமெண்ட் பண்றாரு அவரை ட்ரீட் பண்ணக்கூடிய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் அலாய்ஸ் அல்சைமர். ஒரு கட்டத்தில் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 1906 அவங்களோட பிரெயின் டிஷ்யூ எக்ஸாமினேஷன் பண்ணி அது ஒரு அன்யூஸ்வலான சேஞ்ச் பார்க்குறாரு. ஆகஸ்ட் டெட்டரோட சிம்டம்க்கும் இந்த சேஞ்சஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத பப்ளிஷ் பண்றாரு. நாளடைவில் மறதிக்கான மிக முக்கியமான காரணமா இந்த அல்சைமர் டிசீஸ் சொல்லப்படுது. இது ஒரு வகையான மூளை சுருக்க நோய். மறதி தான் அதோடைய பிரதானமான சிம்டம். உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கு பதிலாக பக்கத்து தெருவில் உள்ள வீட்டில் போய் கதவை தட்டுவாங்க. இனிஷியலா பழைய ஞாபகங்கள்லாம் நல்லா இருக்கும், பட் ரீசன்ட் மெமரி மட்டும் அஃபெக்ட் ஆகும். தென் அவங்களுடைய சிந்தனை திறன் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட பிஹேவியர்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தென் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ப்ரெஷ் பண்றது, குளிக்கிறது, டாய்லெட்டிங், தென் ட்ரெஸ் சேஞ்சிங்ல கூட தொய்வு ஏற்படும். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், வயசாயிடுச்சுப்பா அதனால அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுப்போம். பட் அந்த மறதி வேற, அல்சைமர் வேறங்க. இனிஷியலா டயக்னோஸ் பண்ணும் பொழுது பெட்டர் கேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்கள கேர் பண்ணக்கூடிய நம்மளுடைய கேர் கிவர் பர்டனும் குறையும். ஹேவ் அ நைஸ் டே.